எம்மா ராதிகா தானே, நீங்க புக் பண்ண பார்சல் வந்திருக்கு. தெருமுனைகிட்ட நான் நின்னுட்டு இருக்கேன், வாங்க சீக்கிரம். நம்ம நாத்து பேருக்கு தானே பார்சல் வந்திருக்கு, போவாதீங்க சொன்னா கேளுங்க. என்ன மர்மல சொல்லுத? என் மோவ பாம்போல தலை சுத்துன்னு கிடக்க, அவளுக்கு நான் தான் பார்சல் வாங்கி விட்டு கொடுப்பேன், வேற யார் செய்வா? சரி தே, அப்ப உங்க இஷ்டம் போங்க. ஏ தம்பி, என் மோளுக்குள்ள பார்சல கொண்டா. ஏமா 1100 ரூபாய் தாங்க. ஏ தம்பி, என் மோவ துட்டெல்லாம் கட்டிருப்பாளே, புறவு இதுக்கு 1100 ரூபாய் கேக்க? பாரு, அதிக விவரம் தெரியாதவன் நினைச்சு என்ன ஏமாத்த பக்கியா? ஏமா கோவப்படாதீங்க, இது கேஷ் ஆன் டெலிவரி, துட்டு கொடுத்ததும் வாங்கக்கூடியது. அப்படிதான் உங்க மவ புக் பண்ணிருக்காவோ. நான் தான் சொன்னம்ல உங்ககிட்ட, போவாதியன்னு சொன்னம்ல. எதுக்கு வந்திய? அவளை தள்ளி விடுறதுக்கு இல்லாம என் மொவளுக்கு நான் தான் வாங்கி கொடுப்பேன்னு சொன்னியல்ல. துட்டு 1100 ரூபாயை கட்டி பொருளை வாங்கிட்டு வாங்க, போங்க. நெக்லஸ் உன் கையால போட்டு விடுமா. உன் வட்ட கழுத்துக்கு தங்க மயில் அளவோல இருக்க. கேட்டி துட்டு எவ்வளவு ஆச்சு? எம்மா சாதாரண செய்குலி எல்லாம் சேர்த்து 2 லட்சத்துக்கிட்ட வந்துட்டு. எம்மா அங்க எங்க அக்கம் பக்கத்துல எதுவும் சொல்லி வச்சிராத. யாராவது போய் என் மாமியா கழுவிட்ட சொல்லி கொடுத்துற விடாது. அவளுக்கு தெரியாம தான் நெக்லஸ் எடுத்திருக்கேன். அப்படியேடி, அதன பார்த்தேன். ஓஹோ, மாமியாருக்கு தெரியாம தான் இந்த கதை நடந்திருக்கு. என் மாமியாருக்கு மட்டும் நான் நெக்லஸ் எடுத்த விஷயம் தெரிஞ்சு அவ்வளவுதான் டங்கு பொங்குன்னு ஆடி போடுவா ஆடி. அம்மாக்கா நீ சொல்லு சரிதான். உன் மாமியாரி கொட்டு மேல இல்லாமலே ஆடி போடுவா ஆடி. மக்கா 2 லட்சத்தை எப்படி சேர்த்த? எம்மா நான் தான் உன் மருமன்ட்ட சொன்னேன், உள்ள சம்பளத்தை உங்க அம்மா கரெக்டா ஒண்ணு சொல்லாண்டா, அப்படியே நம்ம நைஸா கொஞ்சம் ரூபாய் எடுத்து தனியா சீட்டு போடுவேன்னு. அதே மாதிரி 2 லட்ச ரூபாய் கிட்ட சீட்டு போட்டிருந்தாரு. அதுல தான் நெக்லஸ் எடுத்தோம். ராத்து, உனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். இப்படி ஒரு ஐடியாவை சொல்லியிருக்கிய. நானும் அடுத்த மாசத்துல இருந்து உள்ள சம்பளத்தை உங்க அம்மா கிட்ட சொல்லாம நைஸா நானும் ஒரு தனியா சீட்டு போட்டு ஒரு நெக்லஸ் எடுத்து போடுதேன். எனக்கு நைட்டி எடுக்கணும், வாங்கதே போயிட்டு வருவோம். நான் வரல மருமலா, நீ மட்டும் போயிட்டு வாயா. வீட்டுக்குள்ளே இருந்து என்ன பண்ண போறியா? வாங்க போயிட்டு வருவோம். 1 மணி நேரத்திற்கு பிறகு. சப்பா என்ன வெயில பத்திய மருமலா, நம்ம ஊர்ல இப்படி அடிக்கினா மத்த ஊர்கள் எல்லாம் கேட்கா வேணும். இருக்கட்டே, இப்ப வாரேன். எடி இவ்வளவு நேரம் எங்கடி போயிட்டு வர? அது இருக்கட்டும், மாமியார் மருமல எங்க போயிட்டாரியா? பாவம் அவளுக்கு நைட்டியே இல்ல, அத 2 நைட்டி எடுத்து வரணும் வாங்கதே அப்படின்னு கூப்பிட்டா, அத கூட போனேன். நான் அந்த வீட்ல தான் இருக்கேன். எனக்கு ஒரு துணிமணி உண்டா, ஒரு நைட்டி உண்டா, ஒண்ணும் கிடையாது. உன் மாப்பிள்ளை எடுத்துக்கல, உனக்கு கட்டி கொடுத்தாச்சுல. உன்ன அந்த வார்த்தையை தான் சொல்லுதாமா. நம்ம நாத்தியா மூஞ்ச ஒரு மாதிரி திருப்பிட்டு இருக்கா. அவ கிடக்க மருமல, அவளுக்கு இதே சுவாலிதான். அது இந்தா உங்க நைட்டி பார்த்து நான் என்ன பண்ண போறேன்? நீங்க பிரிச்சு பாருங்க தே. என்னத்தே அப்படி பாக்குறியா? இந்த சேலை பிடிச்சிருக்குன்னு கடையில சொன்னீங்களே, அதான் வாங்கிட்டேன். ஆசைதான் பட்டேன், உடனே எடுத்து கொடுத்துட்டிய. இப்படி ஒரு மருமக கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். நாத்து நைட்டி பிடிச்சிருக்கா? எனக்கு ஒண்ணு பிடிக்கல. அப்படியா? அப்ப நானே வச்சுக்கிட்டேன், உனக்கு தான் எடுத்துட்டு வந்தேன். அண்ணி சும்மா சொன்னே, எனக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ணி, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. அத்தியாடி உங்க அண்ணி சொல்லாமலே நம்ம 2 பேருக்கு துணி எடுத்து வந்திருக்கா. அப்ப நீ எப்படி நடந்துக்கணும்? சாரிமா, இனி நான் அண்ணி தப்பாவே நினைக்க மாட்டேமா. சாரி. எடி என் மக்கா, என் தங்கமே எப்படி இருக்க? மர்மல ஏத்தே மர்மல, நம்ம வீட்டுக்குள்ள நெசமாவே புயல் பூந்துச்சு. கடவுளே, போன் வழியா புயல் பூந்துட்டு போல இருக்க. எங்க வீட்டு பெஞ்சல் புயல் இது, கரையை கடக்கவே கடக்காத. டாடி கண்ணீர் கமலையுமா இருக்க. கண்ணி நாத்தனாகாரி ஊர்ல இருந்து வந்திருக்கா. அப்படி போட வருவாள, அதன கேட்டேன். நாத்தனா வந்துட்டாளா? என் மாமியார் சொல்லுதா, என் நாத்தனாவுக்கு காலையில 8 மணிக்கே எழுந்துச்சு ஒரு கப் காபி போட்டு கொடுக்கணுமாமா. மீதி இருக்க வேலையெல்லாம் என் மாமியார் கிளவி பாத்துக்கிடுவாளா. எப்படிமா 8 மணிக்கு எந்திரிக்க முடியும் இந்த குளிர்ல? சொல்லுமா, சொல்லு நீ இந்த நியாயத்தை சொல்லுமா. இப்படி ஒரு குடும்பம் நடக்க இடத்துல இனி இருக்கக்கூடாது. பொட்டி தீட்டு உடனே எஸ்கேப் ஆயிரு.